இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கொஸ்டின் சம் நம்பர் 33 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடணும், அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் அல்லது கேஷ் அக்கௌண்ட் போடணும், அதுக்கடுத்து நியூ பேலன்ஸ் ஷீட்டு. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய மார்க்கே 6 மார்க்ஸ் தான். அப்போ அவங்க மெயினாக எதிர்பார்க்கறது வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் தான். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சம் எக்ஸசைஸ்ல இருக்கிறதுனால நம்ம டோட்டலா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எத்தனை பார்ட்டை பிரிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. இப்போ வந்து 33வது சம் 33 சம் நம்பர் 33ல பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் வரும். அதாவது இப்போதான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கே வரும். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், கொஸ்டின் படிக்கும் போது எது எது ப்ராஃபிட்டபிள் எது எது லாஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு சம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ஐட்டம்ஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இந்த ப்ராஃபிட்டபிள் ஐட்டம்ஸ் ஒன்னே ஒன்றுனா என்னன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு. ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். கடைசியில் லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ அமௌண்ட்னா 7,000 rupees. அதுக்கடுத்து லாஸ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 ஃபர்னிச்சர் எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 420, அதாவது 3,500 இன்ட்டு 12% கண்டுபிடிக்கும் போது 420 வந்திருக்கு. அதே மாதிரி 2 ஸ்டாக் 14,000 இன்ட்டு 10/100 1,400. அதுக்கடுத்தது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் சண்டே டேட்டாஸ் அமௌண்ட் 12,600 இன்ட்டு 5/100 சொல்லி கண்டுபிடிக்கும் போது 630. இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா, அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் கடைசியில் 7,000, அந்த 7,000 டெபிட் சைடில் போட்டு பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட் வந்து 4,550 பேலன்ஸ் ஆகுது. அது 3 பேருக்குமே எந்த ரேஷியோனா ஓல்டு ரேஷியோ தான். நீங்கள் பாட்டு நியூ ரேஷியோவை பிரித்து கொடுத்துறாதீங்க. ஓல்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 6/14, 5/14, அதுக்கு அடுத்தது 3/14. அப்போ பிரித்து கொடுக்கும்போது அமௌண்ட் இது இருக்கு. 1,951, 1,625 ஒன்று, அதுக்கு அடுத்து 975 ஒன்று. இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்குறோம். இதில் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ABC அண்ட் D காலம் ஓப்பன் பண்ணிட்டேன். கிரெடிட் சைடு டெபிட் சைடு. இப்போ வந்து கிரெடிட் சைடில் பொறுத்த வரைக்கும் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த ABC இவங்க 3 பேருடைய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கு பாருங்க, லைபிலிட்டி சைடில் அந்த அமௌண்ட் 3 பேருக்கு கொண்டு வந்து போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது பை பேங்க் அக்கௌண்ட். நியூ பார்ட்னர் யாருன்னா டிஎஸ் சேர்த்துக்கிறோம். டி கொண்டு வரக்கூடிய அமௌண்ட் 7,000 அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் ஃபார் குட்வில்லா வந்து டி கொண்டு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா 4,200. அது வந்து ஏற்கனவே கால்குலேஷன்ல அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பொறுத்த வரைக்கும் 1,800, பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1,500, அதுக்கு அடுத்தது சிக்கு பொறுத்த வரைக்கும் 900. இது வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டு பிரித்து கொடுக்குறது. ரீவல்யூஷன் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேருக்கு பிரித்து கொடுத்தது ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் 1,951, 1,625 ஒன்று, இன்னொன்று வந்து 975 ஒன்று. நியூ பார்ட்னருக்கு கிடையாது. இதுக்கு அடுத்தது மெயினாக இங்கே வந்துட்டேன். எங்கே வந்துட்டேன்னா 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஏன் 2 பேலன்ஸ் கேரி டவுன் பார்த்தோம்னா, அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதில் இருக்கணும்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஏக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னா 21,000 இருக்கணும். பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு 17,500 இருக்கணும். சிக்கு பொறுத்த வரைக்கும் 10,500 இருக்கணும். அதே மாதிரி வந்து டிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வரக்கூடியது 7,000. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது ஒன்று ஏக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அதிகமாக இருக்கு. அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே போட்டோன்னா இங்கே வந்து ஏக்கு பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்னா 1,750. அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஏக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் ஏக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே தான் அதிகமாக இருக்கு. 19,125. அந்த 19,125 எடுத்து இங்கே பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா 1,625. அப்போ பிக்கும் வந்து பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது அமௌண்ட்டு. அப்போ ஏக்கும் அமௌண்ட்டு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிக்கும் பிஸ்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அடுத்தது சிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா
10,500 இருக்கு. அந்த டோட்டலை கடைசியில் எடுத்து எழுதுறீங்க. அப்போ சிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 625 பேலன்ஸ் ஆகுது. அது அப்போ வந்து சி வந்து அமௌண்ட் கொண்டு வர வேண்டியது இருக்கு அடிஷனல் கேபிட்டலா. எவ்வளோ அமௌண்ட்னா 625. இதோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் வரேன். பேங்க் அக்கௌண்ட் பாருங்க. டூ பேலன்ஸ் ப்ராட். அதாவது கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 900 இருக்கு, கொண்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பணம் வர்றது எல்லாமே டெபிட் சைடில் பார்ப்போம். இப்போ பணம் வர்றதுன்னா அதாவது டி கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டலாக கொண்டு வர்றாருன்னா 7,000 கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்தது அவர் பிரீமியம் ஃபார் குட்வில்லா எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வர்றாருன்னா 4,200 கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்தது சி இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் சி வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் 625. அவர் மூலமா பணம் வர்றது வந்து இங்க டெபிட் சைடில் போட்டுட்டோம். அதே மாதிரி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து பிசினஸுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. யார் யாருக்குன்னா ஏக்கும் பிக்கும். அது வந்து கடைசியில போட்டோம். பை ஏஸ் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட்னா 1,750 இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 1,625 இருக்கு. அந்த அமௌண்ட்டையும் போட்டாச்சு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். இதுதான் பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட் தான் நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட், அதாவது நியூ பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல பேங்க் அமௌண்ட் கொண்டு வந்து போடணும். எவ்வளவு அமௌண்ட்னா 9,350. இப்ப பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் இதான் நியூ பேலன்ஸ் ஷீட். அதாவது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ, பி, சி அண்ட் டி. அசட் சைடில் லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்ரிசியேஷன் ஆட் பண்ணி ஒரு 7,000 ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னா 31,000. இது புக்லேயே கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 7,000 ரூபாய் ரீவலேஷன்ல ப்ராஃபிட் ஐட்டம் சொல்லி கொண்டு வந்து கணக்காட்டியாச்சு. ஃபர்னிச்சருடைய வேல்யூல டிப்ரிசியேட் ஆயிருக்குது. 420 மைனஸ் பண்ணி அமௌண்ட்டை போட்டுக்கிட்டீங்க. ஸ்டாக்கினுடைய வேல்யூ அதே மாதிரி டிப்ரிசியேட் ஆயிருக்கு. 1,400 மைனஸ் பண்ணி அமௌண்ட் போட்டுக்கிட்டீங்க. அதாவது சண்டே டேட்டாஸ் அமௌண்ட்ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 630 மைனஸ் பண்ணி அவுட்டு காலத்தில் போட்டுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் கேஷ் அமௌண்ட், அதான் பேங்க் அமௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் போட்டோம்ல 9,350 அமௌண்ட் அங்கே பேலன்ஸ் ஆன அமௌண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஓவரால் டோட்டல் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது லைபிலிட்டி சைடில் பாருங்க. கேபிட்டல் அமௌண்ட் ஏபிசிடி 3 பேர் கூடிய கேபிட்டல் அமௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல அது டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டிங்களே 21,000, 17,500, 10,500 அண்ட் தென் டிக்கு பொறுத்த வரைக்கும் 7,000. அதுக்கு அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல 9,000. அந்த 9,000 அப்படியே போட்டீங்க. அதுக்கு அடுத்தது பில்ஸ் பேபிள் அமௌண்ட் 3,000. ஓவரால் டோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 68,000, இங்கேயும் 68,000. அப்போ நம்ம வந்து நம்பர் 33 முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 34 பார்க்க போகிறோம்.